வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது எப்போது? வெள்ளிக்கிழமைக்குள் மத்திய அரசு தெரிவிக்க சுப்ரீம் கோர்ட் கெடு. பிரதமர் மன்மோகன் சிங் அமைச்சர்கள் அஸ்வனி, பன்சால் ராஜினாமா கோரி பாரதிய ஜனதா கடும் போர்க்கொடி. பார்லிமென்டின் இரு சபைகளும் முடக்கம். தென் மாவட்டங்களில் தொழிற்பூங்காக்கள், சட்டசபையில் சலுகைகளையும் அறிவித்தார் முதல்வர் ஜெயலலிதா. விரிவான செய்திகள். காவிரி மேலாண்மை வாரியம் எப்போது அமைக்கப்படும் என்பதை மத்திய அரசு மே 10ஆம் தேதி தெரிவிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகம், கர்நாடகா இடையேயான காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அரசிதழில் வெளியிட மத்திய அரசுக்கு கெடு விதித்தது. அதன்படி கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதி மத்திய அரசிதழில் காவிரி நடுவர் மன்ற உத்தரவு வெளியிடப்பட்டது. காவிரி நடுவர் மன்ற உத்தரவில் கூறப்பட்டுள்ளபடி காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா பலமுறை கடிதம் எழுதியும் பலனில்லாமல் போனதால் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டது. காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் 22ஆம் தேதியன்று காவிரி பாயும் மாநிலங்களான தமிழகம், கர்நாடகா, புதுச்சேரி, கேரள மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. மத்திய அரசு தாக்கல் செய்த பதில் மனுவில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் பணி துவங்கிவிட்டதாகவும் கர்நாடகாவில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் அந்த பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு செவ்வாயன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது கர்நாடக தேர்தல் முடிவடைந்துள்ளதை சுட்டிக்காட்டிய தமிழக அரசின் வக்கீல் மேலாண்மை வாரியம் அமைக்கும் பணியை மத்திய அரசு இனி துவங்க வேண்டும் என்றார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பது நடுவர் மன்றத்தின் பரிந்துரைதானே தவிர கட்டாயமில்லை என்ற வாதத்தை கர்நாடக அரசு முன்வைத்தது. அதைத் தொடர்ந்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் காவிரி மேலாண்மை வாரியம் எப்போது அமைக்கப்படும் என்பதை மே 10ஆம் தேதியன்று உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். பிரதமர் மன்மோகன் சிங் இரு அமைச்சர்கள் ராஜினாமா செய்ய கோரி பார்லிமென்டில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் இரு சபைகளிலும் அலுவல்கள் முடங்கின. லோக்சபா செவ்வாயன்று கூடியதும் பாரதிய ஜனதா உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் சபையின் மையப் பகுதியை முற்றுகையிட்டனர். 2G ஸ்பெக்ட்ரம் நிலக்கரி சுரங்க ஊழல்களுக்கு பொறுப்பேற்று பிரதமர் மன்மோகன் சிங் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் சிபிஐ விசாரணையில் குறுக்கிட்ட சட்ட அமைச்சர் அஸ்வனி குமார் லஞ்ச புகாரில் சிக்கிய ரயில்வே அமைச்சர் பவன்குமார் பன்சால் ராஜினாமா செய்யும் வரையில் சபையை நடத்த அனுமதிக்க மாட்டோம் என்றும் பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் கோஷங்களை முழங்கினர். பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக கூட்டணி கட்சிகள் மற்றும் அதிமுக உறுப்பினர்களும் பிரதமரை ராஜினாமா செய்யும்படி கோரினர். இடதுசாரி கட்சி உறுப்பினர்களும் அஸ்வனி குமார் ராஜினாமா செய்ய வலியுறுத்தினர். பெரும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டதால் லோக்சபாவை பகல் 12 மணி வரை சபாநாயகர் மீராகுமார் ஒத்திவைத்தார். மீண்டும் லோக்சபா கூடிய போதும் எதிர்க்கட்சிகள் ஆவேசத்துடன் ராஜினாமா கோஷங்களை முழங்கியதால் சபை நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டது. இதே பிரச்சினைகளை முன்வைத்து ராஜ்யசபாவிலும் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டன. உறுப்பினர்களை அமைதிப்படுத்த தலைவர் ஹமீத் அன்சாரி எடுத்த முயற்சிகள் பலனளிக்காததால் பகல் 12 மணி வரை சபையை ஒத்திவைத்தார். மீண்டும் சபை கூடிய போது இந்தியாவின் சில நிலப்பரப்புகளை வங்கதேசத்துக்கு மாற்றிக் கொடுக்கும் அரசியலமைப்பு திருத்த மசோதாவை வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் தாக்கல் செய்ய முயன்றார். அப்போது அசாம் கனபரிஷத் கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் மசோதா நகலை பறிக்க முயன்றனர். குர்ஷித்தை பேசவிடாமல் அவர்களின் முற்றுகையால் சபையில் பெரும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டதை அடுத்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் சபை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக மூத்த தலைவர் அத்வானி தலைமையில் பாரதிய ஜனதா எம்பிக்கள் கூட்டம் நடந்தது. பன்சால், அஸ்வனி குமாரை நீக்கும் வரையில் பார்லிமென்ட் நடவடிக்கைகளில் பாரதிய ஜனதா பங்கேற்காது என்றும் எந்த மசோதாவையும் நிறைவேற்றவும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. அவசர கதியில் மசோதாக்களை நிறைவேற்ற முயற்சிக்க வேண்டாம் என்று சபாநாயகர் மீராகுமாரை சந்தித்து வலியுறுத்தவும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. ஸ்ரீரங்கத்தில் காகித ஆலை, தேனி, சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் தொழிற்பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று சட்டசபையில் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார்.
தமிழக முதல்வர் ஜெயலலிதா செவ்வாய் அன்று விதி எண் 110 கீழ் ஒரு அறிக்கை வெளியிட்டார். ஸ்ரீரங்கத்தில் 1200 கோடி ரூபாய் செலவில் புதிய ஆலை, நாகப்பட்டினத்தில் 3500 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆழ்கடல் துறைமுகம் மற்றும் மின் உற்பத்தி ஆலை அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். இது தவிர சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை, ராமநாதபுரம், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் தொழிற்பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். புதுக்கோட்டையில் உலர்தோல் தொழிற்சாலை பூங்கா, நெல்லையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மையம் அமைக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மேலும் தென் மாவட்டங்களில் தொழிற்சாலை அமைக்க முன்வரும் தொழில் முனைவோருக்கான சலுகைகளையும் அறிவித்தார். 1. சிப்காட் நிறுவனத்தால் 50% மானிய விலையில் நிலம் ஒதுக்கீடு செய்யப்படும். இம்மானியம் சிப்காட் நிறுவனத்திற்கு அரசால் நேரடியாக திரும்ப அளிக்கப்படும். 2. நிலம் பத்திர பதிவுக்கான முத்திரைத்தாள் கட்டணத்தில் 100% விலக்கு அளிக்கப்படும். 3. மூலதன மானியம் 1.5 மடங்கிலிருந்து 2 மடங்காக அதிகரிக்கப்படும். மற்றொரு அறிக்கையில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினருக்கான சிறப்பு சலுகை தொகுப்பினையும் முதல்வர் அறிவித்தார். 30 லட்சம் ரூபாய் மானிய உச்சவரம்பு, 2000 ஏக்கரில் நிலவங்கி, சிட்கோவில் 30 ஆண்டு கால குத்தகை, தடையின்மை சான்று வழங்க தலைமைச் செயலாளர் தலைமையில் குழு, மகளிருக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்க 5 கோடி ரூபாய் அரசு மானியம் உள்ளிட்ட சலுகைகளை முதல்வர் அறிவித்தார். தமிழக வறட்சிப் பகுதிகளை பார்வையிட வந்துள்ள மத்திய குழுவினர் மதுரை, திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு செய்தனர். மதுரையில் பொதுமக்கள் இக்குழுவினரை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் வறட்சிப் பகுதிகளை ஆய்வு செய்ய வந்த மத்திய நிபுணர் குழுவினர் பிரவேஷ் சர்மா, திராஸ் காக்கடியா, பாலசுப்ரமணியன், ஸ்ரீதர், கண்ணா உள்ளிட்டோர் செவ்வாயன்று காலை மதுரை வந்தனர். அண்ணா நகர் மேம்பாலத்தின் மேல் நின்று வைகை ஆற்றினை பார்வையிட்டனர். தொடர்ந்து வடக்கு வட்டம் காளிகாப்பன் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் நடந்த அம்மா திட்டத்தை பார்வையிட்ட நிபுணர் குழு அங்கு வந்திருந்த பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்கள் குறித்தும் அதிகாரிகளின் நடவடிக்கையையும் கேட்டறிந்தனர். இதையடுத்து இக்குழுவினர் புறப்பட்டுச் சென்ற வழியில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை அருகே ஒத்தக்கடை மற்றும் கருப்பாயூரணி பகுதியில் குடிநீர் கேட்டு சாலையில் காலி குடங்களுடன் வந்தவர்கள் நிபுணர் குழுவை முற்றுகையிட்டனர். பின்னர் மாவட்ட கலெக்டர் அன்சுல் மிஸ்ரா பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் ஏற்படுத்தியதால் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதேபோல் மற்றொரு குழுவினர் திருச்சி பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். மத்திய விவசாய திட்டமிடுதல் துறை துணை செயலாளர் மனிஷ் சௌத்ரி தலைமையிலான குழு திருச்சி, பனையக்குறிச்சி, வேங்கூர் ஆகிய பகுதிகளில் ஆய்வு செய்தனர். அங்கிருந்த வாழைத் தோட்டங்களின் சேதம் குறித்து கேட்டறிந்தனர். தொடர்ந்து திருவாரூர், நாகை செல்கின்றனர். இக்குழுவினர் வரும் வியாழனன்று முதல்வர் ஜெயலலிதாவை நேரில் சந்திக்கின்றனர். கூடங்குளத்தில் விரைவில் மின் உற்பத்தி துவங்கும் என்று அணுமின் நிலைய திட்ட இயக்குநர் சுந்தர் தெரிவித்துள்ளார். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் மின் உற்பத்தியை துவக்க உச்சநீதிமன்றம் பச்சை கொடி காட்டி திங்களன்று தீர்ப்பளித்தது. இதனால் கூடங்குளத்தில் மின் உற்பத்திக்கான தயாரிப்பு பணிகளில் அதிகாரிகள் மும்முரம் காட்டி வருகின்றனர். கூடங்குளம் அணுமின் நிலைய திட்ட இயக்குநர் சுந்தர் கூறுகையில், தற்போது முதல் அணு உலையில் முழுமையான அளவில் பணிகள் நிறைவடைந்துள்ளன என்றும் பாதுகாப்பு அம்சங்கள் சிறப்பாக உள்ளது குறித்து உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு மகிழ்ச்சி தருகிறது என்றும் கூறினார். முத்துநாயகம் சாரோட கமிட்டியின் மத்திய கமிட்டி ஒன்று ஆய்வு செஞ்சது, டாக்டர் சீனிவாசன் கமிட்டி ஆய்வு செஞ்சது, சென்னை ஹைகோர்ட்ல இருந்து கிளியரன்ஸ் கொடுத்தது. கூடங்குளம் அணுமின் நிலையம் பாதுகாப்பான அணுமின் நிலையம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதே வழியில தான் சுப்ரீம் கோர்ட்டும் எங்களுக்கு இதே மாதிரி தான் எங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த கூடங்குளம் அணுமின் நிலையம் நாங்க எல்லாரும் சொன்ன மாதிரி உண்மையிலே பாதுகாப்பான அணுமின் நிலையம். அணுமின் ஒழுங்குமுறை வாரியத்தோட அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறம் இது தொடங்குவோம். மின் உற்பத்தி துவக்குவதற்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் சுந்தர் கேட்டுக் கொண்டார். நாகர்கோவிலில் விதிமுறைகளை மீறி கட்டிய 26 கட்டடங்களுக்கு உள்ளூர் திட்ட குழும அதிகாரிகள் ஒரே நாளில் சீல் வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகர்கோவில் நகரில் விதிகளை மீறி அடுக்குமாடி மற்றும் வணிக வளாக கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளதாக புகார்கள் வந்தன. கலெக்டர் நாகராஜன் விதிகளை மீறி கட்டியுள்ள கட்டடங்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். அதன்படி விதிகளை மீறிய 150க்கும் மேற்பட்ட கட்டடங்களுக்கு உள்ளூர் திட்ட குழும உறுப்பினர் செயலர் பாண்டீஸ்வரி நோட்டீஸ் அனுப்பினார். அதன் பின்னரும் கட்டட உரிமையாளர்கள் முறையான அனுமதி பெறவில்லை. இந்நிலையில் கோவையில் அடுக்குமாடி கட்டடத்தில்
வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் இறந்தனர். இதனால் நாகர்கோவிலில் விதிகளை மீறிய கட்டடங்களுக்கு உடனடியாக சீல் வைக்க கலெக்டர் நாகராஜன் உத்தரவிட்டார். இதன்படி வேப்பமூடு, பாலமோர் ரோடு பகுதிகளில் உள்ள 26 கட்டடங்களுக்கு சீல் வைக்கப்பட்டது. இதில் வங்கிகள், LIC, கம்ப்யூட்டர் நிறுவனங்கள், ஜவுளி நிறுவனங்கள் அடங்கும். 4 அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வரையறுக்கப்பட்ட ஊதியம், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், அரசாணை 125 நடைமுறைப்படுத்தி பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சென்னையில் செவ்வாயன்று தமிழ்நாடு சத்துணவு பணியாளர் சங்கம் சார்பில் அதன் தலைவர் பழனிசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிவதற்குள் சத்துணவு ஊழியர்களுக்கு வரையறுக்கப்பட்ட ஊதியமும், சட்ட ரீதியான குடும்ப ஓய்வூதியமும், அதேபோல குழந்தைகளுக்கு உணவு தயாரிப்பதற்கான மானியத்தை 4 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று முதலமைச்சரை நேரில் சந்தித்து மனு கொடுப்பதென்று தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினுடைய மாநில குழு முடிவு செய்திருக்கிறது. தீர்வு 8 வரை சென்னை விட்டு நகரவதில்லை என்ற முடிவு இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இதனால் ஆர்ப்பாட்டம் நடந்த சேப்பாக்கத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் 5000க்கும் மேற்பட்ட சத்துணவு ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க ஸ்ரீரங்கத்தில் கோலாகலமாக நடந்தது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. 10 நாட்கள் நடந்த சித்திரை திருவிழாவில் நம்பெருமாள் பல்வேறு வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வந்தார். இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான சித்திரை தேரோட்டம் செவ்வாயன்று விமரிசையாக நடந்தது. திருவிழா சித்திரை மாசம் ரேவதி நட்சத்திரத்துல பெருமாள் புறப்பாடு ஆவாரு. 10 நாள் வீதி விழா, 4 வீதி வாகனத்தை வருவாரு. நேத்து குதிரை வாகனம், வெள்ளி குதிரை, தங்க குதிரை வாகனம், வையாலி போட்டுட்டு வருவாரு. இன்னைக்கு ரேவதி நட்சத்திரத்துல தேரு. நேத்து சித்திரை மாசம் கிராமத்து மக்கள் எல்லாம் அறுவடை செஞ்சு அவங்க நெல் அளவை, பெருமாளுக்கு நெல் அளவை பண்ணுவாங்க. மூலஸ்தானத்திலிருந்து அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் நம்பெருமாள் எழுந்தருளி 4 சித்திரை வீதிகளில் உலா வந்தார். பூண்டி மாதா கோவில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இத்தாலி நாட்டைச் சேர்ந்த கான்ஸ்டான்டைன் ஜோசப் பெஸ்கி என்கிற பாரசீக கவிஞர் வீரமாமுனிவரால் 290 ஆண்டுகளுக்கு முன்னர் உருவாக்கப்பட்டது பூண்டி மாதா கோவில். பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகரிலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்ட 3 மாதா சொரூபங்களில் ஒன்று இங்கு வைக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க இக்கோவிலில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. சேலம் மறைமாவட்ட ஆயர் சிங்கராயன் மாதாவின் உருவம் பொறித்த புனித கொடியை பிரம்மாண்டமான கொடிமரத்தில் ஏற்றினார். முன்னதாக மாதா திருவுருவம் பொறித்த புனித கொடி ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. குடந்தை மறைமாவட்ட ஆயர் அந்தோணிசாமி, பூண்டி ஆலய பங்கு தந்தை செபாஸ்டின், உதவி பேராலய அதிபர் அருள்சாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கொடியேற்ற விழாவில் கலந்து கொண்டனர். வரும் 14ஆம் தேதி வரை தினமும் சிறப்பு பிரார்த்தனைகள் நடக்க உள்ளன. தங்கத்தின் விலை செவ்வாயன்று 1 சவரனுக்கு 64 ரூபாய் குறைந்திருந்தது. 1 சவரன் தங்கம் 20,560 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,570 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 60 காசுகள் குறைந்து 48 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 45,125 ரூபாயாக இருந்தது. வறட்சியை சமாளிக்கும் பொருட்டு கோவையில் உள்ள குளங்களை தூர்வாரும் பணிகள் மாணவர்களின் கரங்களால் துவக்கப்பட்டுள்ளது. கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் வழியாக ஈரோடு ஒரத்துப்பாளையம் அணையை நொய்யல் நதி சென்றடைகிறது. கடந்த ஆண்டு தென்மேற்கு வடகிழக்கு பருவமழைகள் பொய்த்து போனதால் கோவையில் உள்ள குளங்கள் வறண்டு போயின. அடுத்த மழைக்காலம் வருவதற்குள் கோவை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள குளங்களை தூர்வார வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் வந்தன. இதை ஏற்ற மாவட்ட நிர்வாகம் ராக் அமைப்பிற்கு குளங்களை தூர்வாரும் பணிக்கான அனுமதியை வழங்கியது. குளம் தூர்வாரும் பணிகள் கோவை உக்கடம் பெரிய குளத்தில் துவங்கியது. இந்த தூர்வாரும் பணியில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள முக்கியமான கட்டளை என்னவென்றால், இந்த மண்ணை வெளியே எடுத்து செல்லக்கூடாது என்பதுதான். அதற்காக இந்த மண் இந்த எடுக்கப்படும் மண் வண்டல் மண்
கரையை பலப்படுத்துவதற்காகவும் பயன்படுத்தப்படும். இந்த பணி வந்து இந்த வருடம் மட்டுமில்லாமல் முடிந்தால் அடுத்த வருடமும் தொடர்ந்து நடக்கும். மற்ற குளங்களையும் ஒவ்வொன்றாக நாங்கள் தூர்வாருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருகிறோம். குளத்தின் நடுவே பறவைகள் இனப்பெருக்கம் செய்ய தீவு போன்ற அமைப்பு உருவாக்கவும் கரையில் மரங்கள் அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ரவீந்திரன் தெரிவித்தார். 3 தீவுகளை குளங்களுக்குள்ளே உருவாக்கப் போகிறோம். அந்த தீவுகளில் பழம் தரும் மரங்களை நட்டு பறவைகள் வந்து மேலும் வந்து அந்த கூடு கட்டுவதற்காகவும் அங்கே தங்கி இளைப்பதற்காகவும் ஆன ஏற்பாடுகளையும் செய்ய உள்ளோம். மேலும் இந்த குளத்தில் கலக்கும் சாயக்கழிவு நீர்கள் வாய்க்கால்களை கண்டுபிடித்து அகற்றவும் பணியும் தொடர்ந்து நடைபெறும். பிளாஸ்டிக் மற்றும் இந்த மண்ணை மாசுபடுத்தும் பலவிதமான கழிவுப் பொருட்களும் இந்த பணி நடக்கும் போதே தொடர்ந்து அப்புறப்படுத்துவதற்காகவும் ஏற்பாடு நடைபெற்றுள்ளது. மாவட்ட நிர்வாகத்தை முழுவதும் நம்பியிருக்காமல் தன்னார்வ அமைப்புகளும் களமிறங்கினால்தான் வறட்சியை போக்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.